இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். கடந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பார்த்தோம். இந்த நாளில் கூட கர்த்தர் யோவான்லேருந்து வார்த்தைகளை கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அவர் கொடுக்குற வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே ஆதியாகமம் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் சொல்லும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையினால் ஒன்றா படைப்பார். உண்டாக கிடவுது, உண்டாக கிடவுது, உண்டாக கிடவுதுன்னு வார்த்தையை சொல்லுவார். 2ஆம் வசனத்தில் ஆழத்தில் இருள் இருந்தது, இருள் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கும். இப்போது பிதாவும் இருக்கிறாரு, ஆவியானவரும் இருக்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. அந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாக அங்கே வராரு. அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே படைப்பில் ஆரம்பத்தில் இருந்தாங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. சரிங்களா? அந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்துவானவர், அவர் வார்த்தையானவர். இந்த வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தை, வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தை ஒரு உறுப்பு கூட அழியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது தேவனோடு இருந்த வார்த்தை. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். தேவனோடு இருந்த அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வெளிப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த வார்த்தை தான் கிரியை செய்கிறது. பிதாவானவர் அதாவது கரெக்டாக இருப்பார். அவர் பிதாவானவர் சரிக்கு சரி பண்ணுற ஆண்டவர். அதனால் அவர் முன்னால் யாருமே நிற்க முடியாது. அதனால் இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாக பிதாவுக்கும் நமக்கும் இடையில் அவர் பரிகாரியாக நின்னார்னு நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தான் வேதம் முழுவதுக்கும் நம்மோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். வார்த்தை அதிசயமான வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை, ஆலோசனையான வார்த்தை, நித்திய ஜீவனாகிய வார்த்தை. அவருடைய நாமங்கள்லாம் வார்த்தை தான். எல்லா வார்த்தைகளிலும் மேலான வார்த்தை அவர் தான். வேத புத்தகத்தின் வழியாக, வசனங்களின் வழியாக நம்மோடு பேசுகிறார்ல, அது யார்? இயேசு கிறிஸ்து தான். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே தேவனோடு இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நமக்காக இந்த உலகத்தில் தன்னையே ஒப்பு கொடுத்தார். இப்போ ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், இப்போ நம்மோடும் இருக்கிறார். வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். ஆமென்.